அவங்க வீட்டுக்காரன்னு நினச்சிருந்தேன் சார். எல்லாத்தையும் பார்த்து நான் சொன்னேன், என்ன பிரச்சனை சார், எதுக்கு சார் இந்த பொம்பளை இவரை தேடி வருதுன்னா, லோன் எடுத்து கொடுத்துக்குறேன். ஏன் சார் நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, சொல்லலாம்ல, நான் லோன் எடுத்தேன், நாங்கள் செலவு பண்ணோம், கட்டணும்னு சொல்லணும்ல சார். நான் தான் சொன்னல, எதாக இருந்தாலும் இங்கே முடிங்கன்னு சொல்லி தானே சார் நான் இட்டுன்னு வந்தேன். ஏன் சார் மறுபடியும் இப்படி பண்ணாங்கன்னா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண? நீங்க உங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்டேனே, கேட்டால் அவர் அப்படியே வாயை மூணு மணிக்கு இருக்காரு. இந்த கடைலாம் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இவரு என்ன சொல்கிறாருன்னா, கடன் வாங்கி என் கையில் கொடுக்கல, ஒரு சாமியார்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தோம். எதுக்கு சாமியார்னா, நானே என் பொண்ணு ஆக்சிடென்ட் ஐஸ் ஆகணும், எங்கள் அம்மாலாம் வந்து அவர் எது பண்ணாலும் கேட்காத அளவுக்கு ஒரு சாமியார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம். நான் சொன்ன சாமியார்கிட்ட 1 லட்சம் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் உன்னை அவங்க அமுச்சு விட்டு அந்த கடனை அடைச்சிட்டு இருப்பேன்னு. உன்னை வச்சு நான் கஷ்டப்படுறதுக்கு அந்த காசை வாங்கி என் கடனை அடைச்சிட்டு என் பிள்ளைங்களை நான் கையில் பிடிச்சி நான் 400 ரூபாய் சம்பளம்ன்றது 450 ரூபாய் கஷ்டப்பட்டு உங்க கூட நல்லா வாழ்ந்துட்டு அவர் எப்படி இப்படி பண்றாரு? அதுதான் எனக்கு புரியல மேடம். கல்யாணத்துக்கு முன்னே நீ ஒரு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி இடையில கண்டுபிடிச்சி கேட்டா, அம்மா அவங்க தான் எழுதி கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு. ஆனால் அந்த பொம்பளை போன பொம்பளை என்கிட்ட எந்த ஒரு இதுவும் வரல. என் புருஷனை கொள்ளு நான் போய் கேட்டேன், ஸ்டேஷனில் போய் கேட்கலாமாண்ணா, அவங்க போயிட்டாங்க, விட்டுடு, நீ ஏன் அதெல்லாம் கேட்குற